ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் யூடியூப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பிளேக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் ஸ்குவாட் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பங்களாதேஷ் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு ஒரு க்ளூ கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் 2025 ஜூனில் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 11 to 15 லார்ட்ஸில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் நடக்கிற WTC தான். ஸோ இந்தியா ஆர் ஆஸ்திரேலியா ஆர் ஃபேவரட்ஸ் டு கோ. ஸோ இந்தியன் டீம் கன்ஃபார்ம் ஃபைனல்ஸுக்கு இன்னும் குவாலிஃபை ஆகலை. எஸ், அதுதான் மேட்டர். இந்தியா டீம் இன்னுமே செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. பட் எப்போ வேணால் மாறலாம். இந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள் புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம எவ்வளோ சூப்பரானாலும் ஒரு டிமெரிட் பாயிண்ட்டில் ஒரு பெனால்ட்டி இல்லை ஒரு மேட்ச் தோத்தாலும் புஷ்ஷுன்னு கீழே போயிடும், கீழே இருக்கிறவன் புஷ்ஷுன்னு மேலே வரான். ஸோ புரிஞ்சிக்கவே முடியல இந்த WTC. பட் இந்தியா ஃபர்ம் ஃபேவரட்ஸாக ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஈவன் நானும் எதிர்பார்க்குறேன், வருவாங்கன்னு நம்புவோம். ஸோ வந்து ஆஸ்திரேலியாவை திருப்பி ரிவெஞ்ச் எடுத்தால் நல்லாயிருக்கும். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான், இன்றைக்கி வீடியோ என்னன்னு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், 2 டெஸ்ட்டு எங்கே நடக்க போகுது, ஆனால் ஸோ எப்படிலாம் இது பண்ண போகலாங்க, பங்களாதேஷோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, இந்தியன் டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, யார் ஸ்ட்ராங்கு, யார் ஃபேவரட்ஸு, இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, பங்களாதேஷ் ஒரு மேட்சாவது ஜெயிப்பாங்களா, இந்த சீரிஸ் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே பேச ஃபேக்ட் ஆஃப் த டேல நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷோட ஹெட் டு ஹெட் டெஸ்ட் கிரிக்கெட் தான் பார்க்க போகிறோம். எஸ், டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 13 தடவை ஆடி இருக்காங்க. சின்ஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து அது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்தியாவை ஒரு தடவை கூட தோக்கடிச்சில்ல மக்களே. இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த டே. இந்தியா ஹேஸ் நெவர் லாஸ்ட் டு பங்களாதேஷ் அண்ட் பங்களாதேஷ் ஹவ் நெவர் பீட்டன் இந்தியா. இந்தியா 11-0 ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதில் 2 மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா தோத்ததே கிடையாது, பங்களாதேஷ் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ பங்களாதேஷ் இந்த சரித்திரத்தை மாற்ற பார்ப்பாங்க. அதை ஃபஸ்ட் டைம் அவங்க பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு செம்ம கான்ஃபிடன்ஸோடு வராங்க. ஸோ மேபி என்னென்னா நடக்கலாம், நம்மளும் இந்தியன்ஸ் லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த சீரிஸ் நல்லா போனோம். ஸோ குஸ் செக்ஷன் போய்டுவோம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குஸ் பக்கம் போய். பிகாஸ் நம்ம எப்பயுமே இந்த சீரிஸ் IPL டைமில் தான் குஸ் வரும். ரேண்டமாக போட்டால் எனக்கு அவ்வளோவா ரீச் வர மாட்டேங்குது. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா இல்லைன்னு தெரியல. பட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த குஸ் செக்ஷனே வந்திருக்கேன். ஸோ இந்தியன் பங்களாதேஷ் ரிலேட்டடாக என்ன டெஸ்ட் கிரிக்கெட் இல்லை, இந்தியன் பங்களாதேஷ் ஈஸியாக ஒன்று சொல்லலாம். இந்தியன் பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது ஃபஸ்ட்டு இருந்த பங்களாதேஷ் டீமில் இருக்கிற ஒரு 5 பிளேயர் நேம் சொல்லுங்கள். சிம்பிள் கொஸ்டின் தான். இந்தியா பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆனப்போ பங்களாதேஷ்லேருந்து ஒரு 5 பிளேயர் சொல்லுங்கள். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டோட வென்யூ பார்த்துருவோம். ஃபஸ்ட் டெஸ்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னை சேப்பாக்கில் தாங்க நடக்குது. எஸ், சேப்பாக்கில் இந்தியாவுக்கு ஒரு செம்ம ரெக்கார்ட் இருக்குது. பட் ரீசெண்டாக நம்ம இங்கிலாந்து கூட 2021 சீரீஸில் தோற்றோம். பட் செகண்ட் டெஸ்ட்டில் வேற லெவலில் கம்பேக் கொடுத்தோம். ஸோ சேப்பாக் பிச் எப்படி ப்ளே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுக்கிற டீமுக்கு தாங்க ஃபேவரட்டிசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் மேட்சஸ் பாருங்கள், எந்த டீம் லீட் எடுக்கிறாங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு சாலிட் அட்வான்டேஜ் கிடைக்குது. பால் 4th and 5th டேல பயங்கரமாக திரும்புது. பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சேப்பாக்கில் இந்த டாஸ் பேட் ஃபஸ்ட் எடுங்க. அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் லீட் எடுத்திங்கன்னா 3rd 4th இன்னிங்ஸில் கஷ்டப்படுவீங்க. பேசர்ஸுக்கு அந்த அளவுக்கு அசிஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வேறு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சேப்பாக்கு போன வீக் ஃப்ரைடே வந்துட்டாங்க. ஸோ 1 வீக்காக அவங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க. நியூ கோச் கம்பீர், பவுலிங் கோச் மார்னே மார்க்கல், அபிஷேக் நாயர் எல்லாருமே டீமோட இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா. ஸோ சென்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப நாள் ஆக்சுவலாக டெஸ்ட் ஃபஸ்ட் டெஸ்ட் வென்யூ சேப்பாக் பற்றி பேசியாச்சு. செகண்ட் டெஸ்ட் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க டெஸ்ட் மேட்ச் நடந்தது. பட் நடக்குது. பட் சேப்பாக் அளவுக்கு தான் எப்பயாவது தான் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேடியத்தோட டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் டீமுக்கு தாங்க ஷோர் அட்வான்டேஜ். 7 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச் தான் செகண்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இங்கே 400 கூட இல்லை, ஜஸ்ட் 370. செகண்ட் இன்னிங்ஸில் 320, தேர்ட் இன்னிங்ஸில் 250, ஃபோர்த் இன்னிங்ஸில் 140. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இதுவுமே டிப்பிக்கல் சேப்பாக் பிச் மாதிரி தான். இங்கே ஸ்பின்னர்ஸோட பாஸ் பவுலர்ஸ்க்கே நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் ரெண்டுமே இங்கே சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் 2 டெஸ்ட்லையும் எடுக்கிற டீமுக்கு ஷுவர் அட்வான்டேஜ். அதுவும் 4th and 5th டேல பவுலர்ஸ்க்கு வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீம் கிட்டேருந்தே ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் ஃபேவரட்ஸ் இந்தியா தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்த்துருவோம். நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பேக் ஆஸ் கேப்டன் டெஸ்ட் கிரிக்கெட், SSV ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், கிங் கோலி, விராட் கோலி, KL ராகுல், சர்ஃபராஸ் கான் இருக்கார், அவர் பிளேஸை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ரிஷப் பண்ட் 1 இயர் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் வரார். த்ரூ ஜுரேல் சர்ப்ரைஸ் ரிட்டென்ஷன், அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஸ்பின்னர்ஸ் அண்ட் முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், பும்ரா, தயால். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் ஒரு பெஸ்ட் ஸ்குவாடை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த ஸ்குவாட் தான், குறையே இல்லை மக்களே. பிகாஸ் உண்மையாக சொல்ல போனால் இந்த ஸ்குவாடு வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு 2 நேம் சர்ப்ரைஸ், யாஷ் தயாலும் ஆகாஷ் தீப்பும். மற்றபடி ஒரு நல்ல ஸ்குவாடு தான், குறையே இல்லை. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்தியன் டீமோட ப்ரிடிக்டட் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்றது என்னோட கருத்து நான் சொல்கிறேன். உங்களோட இந்தியன் டீம் பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்ன நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்தியா சேப்பாக் பிச்சு, ஸோ ஸ்பின் ஓரியன்டாக இருக்கும். கன்ஃபார்ம் 3 ஸ்பின்னர்ஸ் கூட தான் போவாங்க. ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால் ஓப்பனர், சுப்மன் கில் 1 டவுன், கிங் கோலி, விராட் கோலி நம்பர் 4, KL ராகுல சர்ஃபராசான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ராகுலுக்கு தான்
பர்சேஸ் பண்ணுவாங்க. ராகுல் நம்பர் 5, ரிஷப் பண்ட் கன்ஃபார்ம் கீப்பிங் பார்ப்பாங்க. இன்னும் 1 இயர் கழிச்சு வராரு. ஸோ அவர் 6, ஜடேஜா, அஸ்வின் 2 ஸ்பின்னர்ஸ், அக்ஷரா, குல்தீப்பான்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் குல்தீப் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, சிராஜோட தான் போவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. இந்தியன் டீம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்து சீரிஸில் ரோஹித் சர்மாவோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டெபியூ சீரிஸ் இந்தியாவில் நடக்குது, வேறு மாதிரி பிரித்து மேய்ச்சிட்டாரு. ஒரு 100 அடிச்சார், ஒரு செஞ்சுரி அடிச்சார், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ ஹாப்பி டு சி ஹிம் கெட்டிங் பேக் இன்டு டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த டெஸ்ட்டில் எப்படி ஆட போகிறாரு, பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எப்படி கவுண்டர் பண்ண போகிறாரு, ஒரு செஞ்சுரி 50 வருமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹிட்மேன் ரோஹித் சர்மா பற்றி பேசவே வேணாங்க. இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஹையஸ்ட் ரன் கேட்டதே ரோஹித் சர்மா தான். ரேராக தான் செஞ்சுரி அடித்தாலும் டக்குன்னு 40-50 அடிச்சிருவார். ஸோ அவர்கிட்டருந்து நான் இந்த சீரீஸில் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 மேலே கான்ட்ரிபியூட் பண்ணால் ஏதாவது ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட்டு தலைவனை பற்றி பேசவே வேணாம். கிங் கோலி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டூரில் ஆனால் மேட்ச்சே ஆடலை மக்களே. இந்த வருஷம் அவர் ஆட போகிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு பங்களாதேஷோட தான். ஸோ அவருக்கும் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் டெஸ்ட் மேட்ச் பக்கமே போல், சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அவருக்கு புதுசாக இருக்கும். பட் கோலிக்கு கொஞ்சம் ஸ்பின் ட்ரபிள் இருக்குது. ஷகிப் அல் ஹசன், மெஹதி ஹசன் மிராஜ், தைஜுல் இஸ்லாம், ஈவன் பங்களாதேஷ் பவுலர்ஸ் அவர் நிறைய த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு கோலி பிளேஸ் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பவுலர்ஸ். ஏன்னா நல்ல பேட்டில் இருக்க போது ரெண்டுமே ஒரு மாதிரி 50-50 பாட்டா பிச்சு தான். என்ன வேணால் பால் திரும்பலாம், ஃபாஸ்ட்டாகவும் வரலாம். ஸோ கிங் கோலி கிட்ட நான் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குற மக்களே. டெஸ்ட்டில் தலைவனோட அக்ரேஷன் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு செஞ்சுரி வருதான்னு பார்க்கலாம். இப்போ மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு ஓடிஐயில் சொல்லிட்டாரு. டெஸ்ட்லையும் லைட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கார். ஏன்னா இங்கிலாந்து சீரிஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் ஒன்றுமே இல்லைன்னு கலாய்ச்சதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் எண்டில் ஒரு 70 செம்மையாக அடிச்சார். அதுக்கப்புறம் 3rd or 4th டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடிச்சு தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணார். ஸோ சுப்மன் கில் ஸ்லோலி ஃபைண்டிங் இஸ் ரிதம் பேக். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். பட் அவர் ஸ்டாண்டாக நிற்கணும். அதுக்கப்புறம் சர்ஃபராஸாக கேஎல் ராகுல்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான் பர்சேஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ சர்ஃபராஸ் இங்கிலாந்து டூரில் நல்லா பண்ணார். ஏன்னா கேஎல் ராகுல் பற்றி இது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரோஹித் சர்மா நல்லா பேசினதா கன்ஃபார்ம் கேஎல் ராகுல் ஆடுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு 50 இல்லை செஞ்சுரி எதிர்பார்க்குற இந்த சீரிஸில் கேஎல் ராகுல் தான் மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு தெரிஞ்சு. சர்ஃபராஸ் சான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிஷப் பண்ணிட்டு தாங்க ப்ரியாரிட்டி. ஏன்னா த்ரூ ஜுவல் ஆல்ரெடி தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பராக ஆனார் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில். ஸோ அவர் பேக்கப் பண்ணி ரிஷப் பண்ணிட்டு இன்ஜுரியிலேருந்து வரார் மக்களே. இப்போ தான் ஐபிஎல் ஆடிட்டு இந்தியாவுக்கு ஓடிஐ T20 ஆடிட்டு டெஸ்ட் ஆட வராரு. ஸோ டெஸ்ட்டில் அவரோட கீப்பிங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம். பழைய பன்னீர்செல்வம் பண்ணிட்டா வந்தால் சூப்பராக இருக்கும். ஐயாவில் டெஸ்ட் மேட்ச்னாலே அண்ணன் தான், அந்த மாதிரி ஒரு வைபுக்கு வரணும். ஸோ ரிஷப் பண்ட் கிட்டேருந்து நான் ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 50 வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தூர்ஜுரேல் சான்ஸ் கிடச்சா இருக்கும். பட் ரிஷப் பண்ட் ஒரு 50 போட்டே ஆகணும். தமால் டுமில். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலர்ஸ் பக்கம் போவோம். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் அச்சிக்க யாருமே கிடையாதுங்க. இந்தியான்னு வந்துட்டாலே இந்தியன் பிச்சஸில் ஜடேஜா, அஸ்வினா அச்சிக்க ஆளே கிடையாது. இப்போ புதுசாக அக்ஷர் பட்டேல் ஃபார்ம் ஆகிட்டாங்க. 3 பேரும் போட்டாலே அவ்வளோதான், நிற்கவே முடியல. அண்ட் இந்தியா 500 கன்சீட் பண்ணதே இல்லை லாஸ்ட் 1 இயர் அண்ட் அபவுட் டெஸ்ட் கிரிக்கெட்டில். இவங்க 3 பேரோட டாமினன்ஸ் அந்த மாதிரி. அஸ்வின் ஹையஸ்ட் லீடிங் விக்கெட் டேக்கர், ஜடேஜா ஸ்லோலி நம்பர் 1 ஆல்ரவுண்டர், அக்ஷர் பட்டேல் பீக்கில் இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் ஒன்றா ஆடினாங்கன்னா பங்களாதேஷ் செத்தாங்க. உண்மையிலே சொல்லலாம். பேட்டிங் லைனப் அந்த அளவுக்கு ஸ்பின் நல்லா ஆடுவாங்களான்னு தெரில. அஸ்வின், அக்ஷர், ஜடேஜா 3 பேரில் யாராவது ஒரு 2 பேர் இந்த 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 எடுக்கணுன்றது என்னோட ஆசை. உங்களோட ஆசை என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க 3 பேரே அசால்ட்டாக போட்டலாம் பண்ணலாம். பட் பங்களாதேஷ் டஃப் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. இதெல்லாம் சரிடா, குல்தீப் யாதவ் எதுக்கடா ஸ்குவாடில் இருக்கான், குல்தீப் யாதவ் ஆட வைக்கலாமேன்னு கேட்டால் நான் ஆட வைப்பேன். பிகாஸ் அக்ஷர் பட்டேல் ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டாங்க. குல்தீப் யாதவுக்கு அவ்வளோவா சான்ஸே கிடைக்க மாட்டேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்ஷருக்கு பதிலாக குல்தீப் யாதவுக்கு ஒரு சான்ஸ் தரலாம். லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் எப்பயுமே சேப்பாக்கில் ஒரு வேல்யூபிளாக இருப்பார். ஸோ அதனால் குல்தீப் அக்ஷருக்கு பதிலாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அவரும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மேபி குல்தீப் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போவோம். உங்களுக்கே தெரியும் ஜஸ்பீத் பும்ரா, ஷமி தான் ஆடுவாங்க. மோஸ்ட்லி ஜஸ்பீத் பும்ரா, ஷமியில் யாராவது ஜஸ்பீத் பும்ரா செகண்ட் டெஸ்ட் வேணால் ரெஸ்ட் பண்ணலாம். ஆகாஷ் தீப் இல்லை யஷ்தயால் கொண்டு வரலாம். பட் ஸோ ஹாப்பி ஃபார் ஆகாஷ் தீப் அண்ட் யஷ்தயால். யஷ்தயால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்ததுலேருந்தே அவரோட டைம் மாறி போச்சு. சூப்பராக கிளிக் ஆகிறாரு, நல்லா போடுறாரு. ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸ் அவருக்கு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆகாஷ் தீப் ஆல்ரெடி இங்கிலாந்து சீரிஸ்லேயே தான் யாரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. 4th and 5th டெஸ்ட்டு செம்மையாக பண்ணார். ஸோ அவர் வேல்யூபிள் அசட்டாக மாற போகிறார் இந்தியாவுக்கு. ஸோ இவங்க 2 பேர் நல்ல பிக்கு. ஸோ பும்ரா, ஷமி தான் கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. பார்ப்போம் யாராவது ஒரு 5 எடுக்கிறாங்களா இல்லை மேன் ஆஃப் த சீரிஸ் மாதிரி வாங்குறாங்களான்னு. பட் ஆகாஷ் தீப் யாஷ்தயால் யாரானா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாட், அவங்களோட அனாலிசிஸ். ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஃபேவரட்ஸாக உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஒரு மேட்ச்சும் தோற்றது இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 2-0 ஒயிட் வாஷ் ஃப்ரம் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு ட்ரா ஆகுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்சாவது 5 நாள் போகுமானே தெரியல. எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு பேசலாம் நீங்கள். பட் இந்தியன் டீமோட கரண்ட் ஃபார்ம் இந்தியாவில் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் எடுத்தாலும் அடுத்து அப்படியே வந்து சீரீஸை ஜெயிச்சோம். ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியா 2-0 ஜெயிப்பாங்கன்னு. உங்களோட நம்பிக்கை என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.
ஸோ இந்தியா பற்றி பேசிட்டோம், பங்களாதேஷ் பற்றி பேசாமல் எப்படிங்க? அவங்க நம்மளும் டஃப்பான ஆப்பனன்ஸாக வராங்க. ஸோ அவங்கள பற்றியும் பேசுவோம். பங்களாதேஷ் ஏன் இப்போ ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை 2-0 பீட் பண்ணிட்டு வராங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா இந்தியா மாதிரி பாகிஸ்தானும் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியிலே டெஸ்ட் கிரிக்கெட்டை தோக்கடிச்சதே இல்லை. அது ஃபஸ்ட் டைம் பாகிஸ்தானை தோக்கடிச்சதும் இல்லாமல் சீரிஸ் 2-0 வெயிட் வாஷ்ட்டு வராங்க. ஸோ வேறு லெவல் கான்ஃபிடன்ஸில் வருவாங்க. ஸோ அவங்க எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பங்களாதேஷோட ஸ்குவாட் பார்த்துருமே. அவங்களோட வேர்ல்ட் கப் கேப்டன் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ தான் இங்கேயும் கேப்டன். ஜாகிர் ஹசன் பேட்ஸ்மேன், மாமினுல் ஹக் இன்னும் டீமில் இருக்கார். முஷ்ஃபிகுர் ரஹீம், ஷாட்மன் இஸ்லாம், சகிப் அல் ஹசன் 2 பழுத்த தலைவர் கட்டைங்க இன்னும் ஆடுறாங்க. கட்டைன்னு சொல்லக்கூடாது, தப்பு தான், பட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ். மெஹதி யாசின்ராஸ் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், நோட் பண்ணிக்கோங்க. ஜேக்கர் அலி, தஸ்கின் அஹமத், லிட்டன் தாஸ் கிளாஸ் ஆக்ட், ஹாசன் மஹமூத், தைஜுல் இஸ்லாம், மெஹமுதுல் ஹசன், அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் நயீம் ஹசன், நாஹித் ரானா, கலீத் அஹமத். ஸோ பங்களாதேஷ் டீம் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ணி தான் வராங்க. எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப கம்மி. ஷக்கீப், லிட்டன், முஷ்ஃபிகுர், டஸ்கின் தான். ஸோ பங்களாதேஷ் டீம் எப்படி போவாங்கன்றது என்னோட ப்ரிடிக்ஷன் நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரிடிக்டட் பிளேயர்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பங்களாதேஷ் டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஜாகிர் ஹாசன், ஷாத்மன் இஸ்லாம் 2 ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் மாமினுல் ஹக் ப்ராமினென்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கேப்டன் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8. பாருங்க, இந்த 4 பேர் தான் சீரிஸை மாற்ற போகிறாங்க. முஷ்ஃபிகுர் ரஹீம், லிட்டன் தாஸ், ஷக்கீப் அல் ஹசன், மெஹதி ஹசன், நம்பர் 9 டஸ்கின் அஹமத், நம்பர் 10 ஹசன் மஹமூத், நம்பர் 11 தைஜுல் இஸ்லாம். ஸோ இப்படி தான் போகிறது என்னோட ப்ரிடிக்ஷன். 3 ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாஸ்ட் பாலரோட போவாங்க. பிகாஸ் சென்னை ஸ்பின் பிச். ஸோ இப்படி தான் இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கேப்டன் பற்றி பார்ப்போம். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ. இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாலும் கேப்டன்சி சூப்பராக பண்ணார். பங்களாதேஷை ஓரளவுக்கு சூப்பராகவே வழிநடத்தினார். T20 வேர்ல்ட் கப்பில் என்ன ஆஸ் யூஷுவல் குவார்டர் ஃபைனல் வந்து சோக் பண்ணாங்க. பட் அதுவே பெருசு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கவே முடியாத பாகிஸ்தானை ஷைன் அஃப்ரிடி, பாபர் ஆசம், ரிஸ்வான் ஒரு கடப்பார டீம் வச்சு தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அசால்ட்டான விஷயம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அவர் அந்த கான்ஃபிடன்ஸோட இங்கே வந்திருக்காரு. கேப்டனாக ஜெயிக்கிறாரோ இல்லையோ, பேட்டிங் நல்லா ஆடினா சரி ஒரு 50 செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். ஜெயிச்சா சந்தோஷமாக இருக்கும். ஒரு மேட்ச் ஆகுது. ஸோ அவங்களோட பேட்டிங் பற்றி பார்த்துருவோம். அந்தளவுக்கு எனக்கு பேச கண்டென்ட் இல்லை. பிகாஸ் அவங்களோட டீம் நான் மேட்ச் லைவாக பார்க்கல. பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்கோர் தான் பார்த்த மக்களே. சொன்னாலும் சொல்கிறேன். கீ பேட்ஸ்மேனாக யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம், லிட்டன் தாஸ், அதுக்கப்புறம் மாமினுல் ஹக். எனக்கு அந்த ஷாட்மன் ஹசன் அண்ட் ஜாகிர் ஹசன் எப்படின்னு தெரில. மேபி நல்லா ஆடலாம் எனக்கு தெரில. பட் இவங்க 3 பேர் பற்றி சொல்கிறேன். முஷ்ஃபிகுர் ரஹீம் எப்பயுமே டேஞ்சரஸ் பிளேயருங்க. ஒன்ஸ் அவர் செட்டில் ஆகிட்டார்னா கன்ஃபார்ம் ஒரு 50 செஞ்சுரி போடுவார். அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் குல்தீப் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்க பார்ப்போம். லிட்டன் தாஸ் இப்போ மிடில் ஆர்டரில் சூப்பராக ஆடுறார். செஞ்சுரி 80, 19 டீமை காப்பாற்றுற வேலையை அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அவருமே ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். லுக் பார்த்தீங்கன்னா செட்டேஸ்வர் புஜ்ஜர் மாதிரி கட்டேப்படுவார். பட் செட்டில் ஆகிட்டு அடிப்பார். ஸோ இவங்க 3 பேர் த்ரெட்னிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 3 பேர் இல்லாமல் பங்களாதேஷ் வண்டி ஓடவே ஓடாது. பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஷக்கீப் அல் ஹசன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. 15 வருஷமாக டீமில் இருக்கார். அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வேல்யூபிள் அசட், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ ஷக்கீப் அல் ஹசன் கீ அசட்டாக இருப்பாருங்க. கன்ஃபார்ம் இந்தியன் பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு தலைவலி இருந்திருக்கு. ஸோ மேபி மாட்டலாம். தைஜுல் இஸ்லாமும் ஒரு சூப்பர் ஸ்பின்னருங்க. தூக்கி ட்ரிஃப்ட் பண்ணுவார். பால் திடீர்னு லேண்ட் ஆகும், டேர்ன் ஆகும். ஒரு மாதிரி ஃபைல்ட் ஸ்பாக்ஸ் இவர். ஸோ பழைய பிளேயர், பழத்தை கட்டினாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுவாங்க. ஸோ இவருமே கஷ்டம். அண்ட் மெஹதி யாசின்ராஸை நீங்கள் எப்படிங்க விட முடியும்? இந்தியான்னு சீரிஸ் வந்துட்டாலே அவர் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார். ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும். நீங்கள் லாஸ்ட் டைம் பங்களாதேஷ் போன போய் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் செம்மையாக இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். கன்ஃபார்ம் பவுலிங்கில் கொடுப்பாங்க. பேட்டிங் தெரில. ஃபாஸ்ட் பாலர்ஸ் பற்றி பேசணுன்னா இம்பார்ட்டன்ட் பேசர்ஸ் இவங்க 2 பேர் தான். ஹாசன் மஹமூத் லெஃப்ட்டில் பார்க்குறாரு, ரைட்டில் டஸ்கின் அஹமத். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு டெட்லி பேசஸ் தான். டஸ்கினால் இன்ஸ்விங்கரும் போட முடியும், அவுட் ஸ்விங்கரும் போட முடியும். பட் ஹசன் மஹமூதால் பால் ஸ்விங் ஆனால் தான் முடியும். பட் டஸ்கினால் 2மே இல்லைனாலும் முடியும். ஸோ டஸ்கின் தான் டேஞ்சரஸ் பவுலர். கோலி, ரோஹித் சர்மாவெலாம் நிறைய தடவை எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலாக இருக்கும். ஹாசன் மஹமூத் பவுன்ஸ் வேரி பண்ணுவார், கட்டர்ஸ் கொஞ்சம் போடுவார். ஸோ அவர் ஒரு வித்தியாசமான பவுலர். பட் 2 பேருமே எக்ஸ் ஃபேக்டராக இருப்பாங்க பங்களாதேஷுக்கு ஃபாஸ்ட் பவுலரில். இந்தியன் பேட்ஸ்மேன் சப்போஸ் பால் திரும்பாமல் பேச நிறைய இருந்ததுன்னா இவங்க 2 பேர் டெட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஹித் ரானா, கலீத் அஹமத், அதுக்கப்புறம் நயீம் இஸ்லாம். இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். பட் இவங்க பாகிஸ்தான் டூரில் நல்லா பண்ணாங்க. இவங்க 3 பேரில் எனக்கு யார் பிளேயிங்கில் இருப்பாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் சென்னை டெஸ்ட்டுக்கு இவங்க யாரெல்லாம் ஒருத்தர் இருந்தாலே அதிசயம். பிகாஸ் ஷக்கீபு, தைஜுல், மெஹதி, டஸ்கின், ஹசன் மஹமூத் 5 பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் கான்பூர் டெஸ்ட்டில் மேபி வரலாம். பட் 3 பேருமே செம்மையாக போடுறாங்க. ஒரு 2 ஸ்பின்னர்ஸ், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், செம்மையான அசட்டாக இருப்பாங்க. பங்களாதேஷ் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க, ஒன்று சொல்லணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. பங்களாதேஷ் டீம் பற்றி இன்டெப்த்தாக என்னால் பேச முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க டீம் எப்பயுமே டெட்லியான டீம் தான். பேப்பரில் குறை சொல்ல ரொம்ப வீக்கெலாம் இல்லை, ஓரளவு நல்லாவே பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ பங்களாதேஷ் கிட்ட நான் இந்த டெஸ்ட்டில் ஒரு ட்ரா எதிர்பார்க்குறேன். ஜெயிச்சா செம்ம ரெக்கார்டுங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு பங்களாதேஷ். சரண்டர் ஆகிடுவேன். பட் அட்லீஸ்ட் நான் ஒரு ட்ரா எதிர்பார்க்குறேன். ஜெயிக்கிறது கஷ்டம் பங்களாதேஷ். ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பட் நான் ட்ரா எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சீரிஸ். அவ்வளோதான் மக்களே. சேப்பாக்கு, கான்பூர் 2 ஸ்டேடியமோட வென்யூ அனாலிசிஸ் போட்டாச்சு. இந்தியா பங்களாதேஷ் டீமும் பேசியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சீரிஸ் ப்ரிவ்யூ. டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ வரும், செகண்ட் டெஸ்ட்க்கும் ரிவ்யூ வரும். ஸோ ஸ்டே டியூன். நான் IPL அப்டேட்டும் அப்பப்போ வரப்போது. ரிட்டென்ஷன், RTM பற்றி இன்னும் சொல்லலை. சப்போஸ் அப்டேட் வந்தால் அதுவும் உங்களுக்கு நடுவில் சொல்லுவேன். ஸோ இனி நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட கண்டென்ட்
கண்டென்ட் லைனில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் நம்ம சேனலை தயவு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.